Daily. Taste the Daily. விஜயகுமார் சார், இப்போ சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச வேண்டிய திருமாவளவன் அவர்கள் பேச மறுக்கிறார். அதே நேரத்தில் விசிகாவினர் வந்து ஒரு டிஜிபி அலுவலகம் முன்னாடியும் ஒரு ஹைகோர்ட்டு முன்னாடியும் வந்து அடாவடியில் ஈடுபடுறாங்க. அது குறித்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளிப்படையாக வெளியில் வருது. ஆனால் திமுக அரசு அமைதியாக இருக்கு. இது என்ன மாதிரியான உறவு சார்? அதாவது அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவராக இருக்கிற வழியும் அந்த கட்சி நன்றாகவே இருந்தது. அவர் எப்போது வந்து திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டாரோ அப்போதிலிருந்து பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. தலித்துகளுக்கு சொல்ல முடியாத கொலைகளும் அவர்களுக்கு எதிரான அநீதிகளும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போதெல்லாம் இவர் எந்த குரலும் கொடுக்கறதே கிடையாது. அந்த குரல் கொடுக்காததுனால இவர்களை வந்து இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால இவர்கள் மீது எந்தவித இதுவும் கரிசனம் ரொம்ப காட்டுறதுனால இவங்க ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் ஆகிடவுடனே சுதந்திர பறவை ஆகிடவுடனே சுதந்திரம் என்பது என்னன்னா, உன் பாக்கெட்டில் மற்றவங்க பாக்கெட்ல இருந்து நீ காசு எடுக்கக்கூடாது, உன் பாக்கெட்ல இருந்து காசை எடுத்து செலவு பண்ணு. நீ வந்துட்டு எல்லாருக்கும் யோசனைகள் அறிவுரைகள் சொல்லுகிற திருமாவளவன் வந்து தொடர்ந்து, அதாவது எப்பவுமே உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வந்தால் அந்த வார்த்தை சத்தியத்தின் வார்த்தைகளா உண்மையின் வார்த்தைகளா இருக்கும். உதட்ட அளவில் திமுக பண்ற தப்புக்கெல்லாம் உடந்தையா இருக்கிறதுனால தான் இவர் வார்த்தைகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், ஏர்போர்ட் மூர்த்தின்றவர் அவர் என்ன சொல்றாரு, அவர் திருமாவளவன் மீது விமர்சனம் வைக்கிறார். விமர்சனத்தை விமர்சனம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது தான் ஒரு தலைவருடைய இது. அதனால குண்டர்களையும் ஏவலாளர்களையும் விட்டு குண்டர்களை விட்டு அவர் டிஜிபி அலுவலகத்திலே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவருடைய அலுவலகத்திலேயே அவர் தாக்கப்படுகிறாரு. தன்னை தற்காத்துக் கொள்வர் மீது குண்டாசு போட்டது அந்த இடத்துல நான் கேட்கிறேன். இப்ப விசிகாவின் மீதானது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூட்டணி கட்சியினர் என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு இருக்குது அப்படின்னு சொன்னா அது டேஞ்சர் இல்லையா? ஆமா, அதுதான் மக்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்கல்ல. ஒரு உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவர்கள் செய்தா அவர்களை கைது செய்வதில்லை, அவர்களை நடவடிக்கை எடுக்கிறதில்லை, சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவதில்லை. மாறாக எதிர்கட்சிகள் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு சமூக வலைதளத்தில் எதிர்கருத்துக்களை வைத்தா அவர்களை கைது செய்கின்ற ஒரு ஆட்சியினுடைய அவலம் தொடர்கிறதுல இவர்கள் வந்து ஒரு ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகாரிகள் போல நடந்து கொள்கிறார்களே. தவறு யார் செய்தாலும் நடுநிலையோடு இருந்து காக்க வேண்டியதான ஒரு அரசனுடைய வேலை, அதையே செய்ய இல்லையா? ஒருவேளை கூட்டணி கட்சிகளை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பயப்படுறாரோ, இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்தா நம்ம கூட்டணி விட்டு போயிருவாங்களோ? அதுதான் அவர் ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு திமுகவுக்கு பலமே தன்னுடைய கூட்டணி கட்சிகள் தானே. அவங்க பலம் இருக்கட்டும், பலம் இல்லாம போட்டு எதா இருந்தாலும் 2026 இவர்கள் பண்ணுகின்ற அநீதிக்கு அக்கிரமத்துக்கு இவர்கள் வீட்டுக்கு போவது திமுக கூட்டணியோடு சேர்ந்து அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை கட்சியும் தோக்க போகுது, அது உறுதி. இவர் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவனை நீங்க ஆரம்பத்தில இருந்தே நீங்க சொன்னீங்க, படுத்து நடி, உட்கார்ந்து நடி, ஏஞ்சிச்சு அடி, நிமிர்ந்து அடி, அப்படி இப்படி எல்லாம் சொல்லின்னு இருக்கிறீங்க. ஒரு மாநாடு ஒண்ணு, மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டவெல்லாம் சாராய ஆலை வைத்திருக்கிற தொழில் அதிபர்கள் தான், திமுக சேர்ந்த அவர்களை வைத்து தான் நடத்தினார். அதே மது ஒழிப்பு மாநாட்டில் தான் இதுதான் பீரை அப்படியே எதையும் கலக்காம குடிக்கணும், பிராந்தில வந்து இவ்வளவு தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு குடிக்கிறதுக்கு வகுப்பு எடுத்தாரு அவரு. ரெண்டாவது திருச்சியில ஒரு மாநாடு நடத்தினார். எல்லாருமே கோட் ஷூட் போட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுத்தாரு, அறிக்கை கொடுத்தாரு. அதே போல அவர்கள் கட்சி தொண்டர்களும் கோட் ஷூட் அணிந்து கொண்டு வந்தாங்க. வந்த உடனே அந்த கூட்டத்தில் இவர் என்ன சொல்றாரு, கோட் ஷூட் அணிஞ்சு வந்த கூட்டத்தில் சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்துட்டு போறீங்க, போகும்போது அந்த கொடி கம்பத்தெல்லாம் தூக்கின்னு போயிடுறீங்க, எடுத்துன்னு போயிடுறீங்க, அதுக்கு தண்டம், அதுக்கு பணத்தை நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே அவர் இவர் ஊர்ல உள்ள கட்சிகளை பூரா எப்படி அரசியல் பயப்படுத்தணும், தொண்டர்களை வந்து எப்படி வழி நடத்தணும்னு எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறாங்களே விசிகாவினர். சார் விசிகா அதுதான் சார். எப்பவுமே இவரு கரூர்ல கேட்கிறாரு, ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்துக்கு போகாதவர் கரூருக்கு விருந்து போனாரே நள்ளிரவில் அப்படின்னா அவர் உடனே பேட்டி கொடுக்கிறாரு, கள்ளக்குறிச்சியில விட்டு விட்டு செத்தார்கள். இங்க சாவுன்றது ஒண்ணு தானே, மரணம்ன்றது ஒண்ணு தானே, அது விட்டு விட்டு செத்தான ஒரு புதிய ஒரு இதை கொடுக்கிறாரு இவரு. அதாவது திமுக செய்தி தொடர்பாளர் மாறிடவே அது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தலைப்பை மாத்தணுமோ சார்? விசிகாவுக்கு வந்து திமுக ஆதரவு, திமுகவினருக்கு திமுகவினர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு மாத்திக்கணுமா? அந்த நிலைமையில இருக்கா? ஆமா, அதாவது இவர்கள் இல்லைன்னா ஆட்சியாளர்கள் தன் பக்கம் இருக்கவே தானே இவர்களை இவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க, இவ்வளவு தொடர்ந்து நடந்து கொள்ள. இது எல்லாமே அரசுக்கு எதிரான கெட்ட பேரா தானே வரும், அரசுக்கு எதிரான கெட்ட பேரா தானே இது வரும். மக்கள் பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சியினர் இப்படி செய்யறாங்க, இந்த கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்க கூடாதுன்ற எண்ணம் மக்களுக்கு வரும் இல்லையா? அப்ப இதை வந்து உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய
அவர்களெல்லாம் கைது பண்றாங்க. மதுரையில சார் ஒரு குவாரிக்கு எதிராக போராட்டம் நடக்குது. ஒரு 5 வயசு பையன் வந்து கேள்வி கேட்கிறான். அந்த பையனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப இவர்களெல்லாம் ஏன் கைது பண்ணாம இருக்கிறாங்க? அதுதான் மக்கள் பாக்குறாங்க. இவர்கள் அநியாயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது சார். கூட்டணி கட்சிகள் செய்தா விட்டுறாங்க. அதாவது இதே வந்துட்டு நீங்க சவுக்கு சங்கர் வீட்டுல எல்லா மழை கழிவுகள் எல்லாம் கொட்டாங்க. அதை செய்தது மீது நடவடிக்கை எடுத்தாருங்களா? நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. ஏன்னா கேட்டா கூட்டணி கட்சியில அவர் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கல. இவர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிராக தலித் தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. இதே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு போயிட்டு இவர் முன்னால் என்ன பேசினாரு, அதே முதலமைச்சரை சந்திச்சுட்டு என்ன பேசுறாரு, அவங்க பேசும்போது சட்டம் ஒழுங்கு சிறையில் சிபிஐ விசாரணை வேணும் எல்லாம் சொன்னவர் முதலமைச்சரை சந்தித்தோன்னு இரட்டை நாக்கு. இந்த நாடகம் ஏன்னு ஆடுறாரு? ஃபுல்லா திமுக வந்து தனக்கு எப்பவுமே சாதகமா ஆதரவா இருக்கணும் அப்படின்றத. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற கட்டிங்கு கட்ட பஞ்சாயத்துக்கு அத்தனைக்கும் பெரும்பான்மையான காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி சார். நீங்க எங்க போனாலும் நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். இப்படி நடக்குதுன்னா காரணம் இவங்களுக்கு முதலமைச்சருடைய ஆதரவு இவர்களுக்கு இருப்பது தானே. மக்களுக்கு பிரச்சனைகள் போது தலித்தை காப்பாற்ற வந்த தேவ தூதுவன் சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிற திருமாவளவன் தலித்துகளுக்கு பிரச்சனை போது முன்னாடி வந்து குரல் கொடுத்தாரா? இதே விக்னேஷ் என்ற ஒரு குதிரை ஓட்டுற ஒரு தலித் சிறுமை போலீஸ் லாக்அப்ல அடிச்சு கொண்டாங்க, அதுக்கு குரல் கொடுத்தாரா? இதே வந்துட்டு தென் மாவட்டங்களில் நடக்கிற ஆணவ படுகொலைக்கு இந்த திமுக அரசு எதிர்த்து போராட்டம் நடத்தினார். எதுக்கும் போராட்டம் மணிப்பூருக்கு போராட்டம், காசாவுக்கு போராட்டம். இதெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துற வேலை இல்லையா? இப்படி மக்களை ஏமாத்திட்டு உங்களோட அந்த துணை முதலமைச்சர் சார் ஒன்று சொல்லிடுறேன். துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் சார். தன்னுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய ஆகஸ்ட் 12 கரெக்டா சொன்னா ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் சொல்ல மாட்டாங்க, ஆகஸ்ட் 12 அங்க அவருக்கு கூட தொண்டை வந்துட்டு வாழ்த்து சொல்றது குறைவான ஆட்கள் சார். துணை முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்றதுல திமுக காரங்களை விட விடுதலை சிறுத்தைக்காரங்க நிறைஞ்சு போய் நின்று விடுதலை சிறுத்தை கட்சி வந்துட்டு துணை முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்குது அப்படின்னா அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் யாரு அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அதாவது வந்துட்டு திமுக ஆதரவுனால இல்ல. அப்போ வந்து திருமாவளவன் அவர்களால் அவங்க கட்சி தொண்டர்களை கண்ட்ரோலே பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாரு அவரு. ஆமா, கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுடைய கையில இல்ல. தொண்டனே பாக்குறான்ல, எப்ப நம்மளை காப்பாத்த வந்த இவருன்னு நினைச்சோம். நம்ம மக்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்களால பாதிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஆனா இந்த இவர் எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு, போராட்டம் நடத்த மாட்டேன்றாரு. அப்படின்றதுனால தொண்டர்களை மனச்சோர்வு அடைஞ்சு போய் இவர் சொல் பேச்சை கேட்காத ஒரு சூழ்நிலைக்கு வந்து. என்னுடைய சந்தேகம் என்னன்னா சார், நம்ம என்ன வேணா செய்யலாம். நம்ம வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு இதற்கு காரணம் அவங்க, இதுக்கு பின்னாடி சதி இருக்குது, ஒன்றிய அரசு மத்திய அரசு, இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னா மக்களை ஏமாத்திரலாங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள வலுவா இருக்கா? ஏன்னா இந்த சம்பவத்துல தெளிவா வந்து காட்சியில் வந்திருக்கு. ஒரு கார் வந்து போய் அவருடைய கார் வந்து அந்த இருசக்கர வாகனத்தை மோதிர போய் நிக்குது. அது எல்லாமே தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போதும் வந்து வெளிப்படையா வந்து இது வந்து ஒரு பெரிய சதி இருக்கு, திட்டமிட்டு அந்த வழக்கறிஞர் வந்தார், என் வண்டிக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தினாருன்னு சொல்லி வெளிப்படையா பேசுறாரு. எப்படி? அதான் இவ்வளோ வீடியோ இவ்வளோ சாட்சிகள் இருந்தோம். அதுவும் உயர்நீதிமன்றம், அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறவர் அவர் 2 சக்கர வாகனத்தில் வரும்போது இவர் கார் வந்து மோதிடுது. இந்த தலைவர் அந்த காரை விட்டு இறங்கி எப்பப்பா அடிக்காதீங்க இன்னும் இல்லைன்னு நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் உண்மையான உன்னத தலைவன் தான். நீங்க அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குற அந்த ஆள் உள்ள அவர் பார் கவுன்சில் உள்ள அந்த நபர் ஓடி போய் பழச்சிக்கிறாருங்க உயிரை. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அங்கேயே அவர் அடிச்சு கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு முரட்டர்களை ஒரு குண்டர்களை வச்சுக்கொண்டு கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே நீங்க. உங்கள் தொண்டர்களுக்கே நீங்க அறிவுரை சொல்ல முடியல, போல வரல. அப்ப தொண்டர்கள் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்றது தானே அர்த்தம். நீங்க போயிட்டு கரூர்ல விஜயை பத்தி குற்றம் சாட்டுறீங்களே, அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு விட 1000 மடங்கு குற்றச்சாட்டு உங்கள் மீது வருது. கண் முன்னாடி இது நடந்தது. ஒரு தலைவர் நீ நின்று அதை சமாதானம் படுத்தி வச்சு அந்த இது பண்ணிட்டு போயிருக்கணும்ல. அப்படின்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிச்சு கொள்றதை வேடிக்கை பார்க்கணும். இப்படி இருக்குதே சார். இது உண்மையிலே சொல்றேன். இந்த 4 ஆண்டு காலத்துல திமுகவும் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழ்நாட்டில் நடக்கிற கட்டிங்கி கட்ட பஞ்சாயத்து அத்தனை இதுக்கும் மோசடிகள் நடப்பதுக்கு எல்லாமே இவர்கள் காரணம். மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சார். வேங்க வயல் பிரச்சனைகளுக்கு எதுக்குமே குரல் கொடுக்கலையே. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அங்க தென் மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க கிட்ட கத்தியும் கம்படமும் போகுதே, மாணவர்களை வெட்டி கொள்றானே, இதுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரா? அவர் கூடவே இருக்கிறவங்களுக்கே சொல்லல சார். தொடர்ந்து பேசலாம் நம்ம. விஜயகுமார் சார், உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க சார். அதாவது சமூகத்தில் எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது ஜாதிதான் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்ன அம்பேத்கர் அப்படி சொல்லி இவர்கள் என்னன்னா தனக்கு பாதிப்பு வருகின்ற போதெல்லாம் ஜாதியை கையில் தூக்கி வச்சுக்கிறாங்க.
எந்த ஜாதிக்கு நான் வந்து தேவதூதனா இந்த மக்களுக்கு விளக்கேற்ற வைப்பேன்னு சொல்லி சொன்னாரோ சொல்லி அந்த மக்களை இப்போது ஏமாற்றி கொண்டிருக்கிறார் தன் சுயநலத்திற்காக. அதாவது நீங்க கொள்கை கூட்டணின்றீங்க, அது கொள்கை கூட்டணி அல்ல, கொள்ளை அடிக்கின்ற கூட்டணி. அந்த கூட்டணி நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் 2026 தக்க பதிலடியை பெறுவார்கள். விசிகா கட்சியினுடைய அடாவடித்தனத்துக்கு துணை போகிறது திமுக. திமுகவுடைய அந்த அவர்களுடைய அலட்சிய போக்கு, அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் எந்த தவறு செய்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம், ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள் மீது வருகின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் மாறாக எதிர் விமர்சனம் செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, கைது செய்வது, சர்வாதிகார ஆட்சியை நடத்துகின்ற துக்ளக் தர்பாரோடைய ஆட்சி நிச்சயம் முடிவுக்கு வரும். மக்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நிச்சயம் இரட்டை இலை மலரும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். நன்றி சார்.